நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரீமர் ப்ளஸ் எனக்கு வந்து கேமிங்னா ரொம்ப பிடிக்கும். வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து வாங்குங்க, நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் மார்னிங் நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு பிசி பில்ட் பண்ணியே ஆகணும், இன்றைக்கே நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறேன். கேம் பண்ண போகிறேன், ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன், எல்லாமே பண்ண போகிறேன். என் பேர் தீஷாந்த். நான் வந்து பெர்னேக்பாளையத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரீமர் ப்ளஸ் எனக்கு வந்து கேமிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ஆக்சுவலி நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். எல்லாருமே பண்ணுற மாதிரி கூகுளில் நானும் சர்ச் பண்ணேன். அதில் டாப் ரிவ்யூஸில் நான் ரேட்டட் பார்த்தீங்கன்னா BYOS வந்து ஃபஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குது சரின்னு நான் காண்டாக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணேன். தட் டே வாஸ் சண்டேயில் வந்து நான் காண்டாக்ட் பண்ணும்போது யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் BYOSல வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணானுங்க. இந்த மாதிரி இருக்குங்க, சண்டே ஒர்க் பண்ண மாட்டோம், இருந்தாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணது ஐ அப்ரிஷியேட் தட். ஸோ ஆஃப்டர் தட் சரி மண்டே நான் டுமாரோ வந்து உங்ககிட்ட எல்லாமே பேசிக்கிறேன். நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்திருந்தேன். வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் விசிட் பண்ண ஷாப்ஸில் எல்லாமே கொஞ்சம் அவங்க ஒர்க் பிஸி, நான் இது பார்ப்பானுங்க அது பார்ப்பானுங்க. ஆனால் இங்கே இல்லை, இங்கே வந்து நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணாங்க கஸ்டமர்கிட்ட. சரி நம்ம பில்டு பார்ப்போம். என்னோடய ப்ரெஃபரன்ஸ் வந்து i7 13 Gen தான். அது ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா ஸ்டாக் இல்லை அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கே அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அது ரெடி பண்ணிட்டானுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 3060 Ti RTXோடு போனேன். பட் அவங்க ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சரி ஓகே 3070 Ti போகலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு. சரி அப்படின்னு நானும் செலக்ட் பண்ணிட்டேன். RTXு ஓகே கார்டு ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் பெரிஃபரல்ஸு இப்படி மானிட்டர் இதெல்லாமே ஓகே நம்ம எப்படி பார்ப்போம் அப்படிங்கும்போது லிக்விட் கூலிங்கா இல்லை ஏர் கூலிங்கா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது எனக்கு ப்ரெஃபரன்ஸ் ஏர் கூலிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் செட் பண்ணி கொடுத்துட்டானுங்க. அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க இது பெஸ்ட்டு, நாக்சுவலில் இந்த கூலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கேட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம கேட்டுக்கணும் இல்லையா? எல்லாமே கேட்கும்போது அவங்களும் டயர்டாகாமல் எனக்கு எல்லாமே பதில் சொன்னாங்க. திரும்பி நான் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் அவங்களும் பதில் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் ஒரு பிசி ஷாப்பில் போய் இப்படி வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். அது வந்து இங்கே பக்காவாக இருக்குது. எல்லோரும் வந்து வாங்குங்க. நான் சொல்கிறத விட நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பில்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா Z690M மதர் போர்டு ஃப்ரம் ஆரோஸ். அதே இன்டெல் வந்து i7 13 Gen ப்ராசஸர், K வெர்ஷன், RTX 3070 Ti. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வி கேன் ரன் ஆன் திஸ் சிஸ்டம். நீங்கள் வந்து கேமிங் பண்ணலாம். அதாவது பேசிக் 4K வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் கேமிங். ஆக்சுவலி i7 கோர் வச்சு நீங்கள் 4K வரைக்கும் கேமிங் பண்ணலாம். இருந்தாலும் நான் அந்தளவுக்கு போகலை. என்னோடய ரெக்குவயர்மெண்ட்ஸ் 1080 தான். இருந்தாலும் 2K வரைக்கும் எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு நான் 2Kக்கே போனேன். அவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க, சரி 2K மானிட்டரே எடுத்துக்கலாம் அப்படின்னு 2K மானிட்டர் போனேன். அதாவது பெஸ்ட் மானிட்டரு இந்த ரேஞ்சில் அந்த மானிட்டருக்கு நீங்கள் எல்லாமே, அதாவது கேமிங் எடுத்தாலும் உங்களுக்கு 100+ FPS கேமிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் 2Kல. நான் சொல்கிறது வந்து 2Kல, நாட் இன் 1080. இன் 2K யூ கேன் டூ தட். கீபோர்டு ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு நான் சர்ச் பண்ணலை. இருந்தாலும் இவங்க வந்து எனக்காக டைம் ஒதுக்கி அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸாக இது எந்த மெக்கானிக்கல் கீபோர்டா இதான்னு எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்தானுங்க. நானும் சரி அப்படின்னு மெக்கானிக்கல் கீபோர்டு ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரம் XPG. நல்ல பிராண்டு, ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்.
பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு அரவுண்ட் 2 lakhs வந்துச்சு. மோஸ்ட்லி நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேட்ஸ் எல்லாருமே எக்கனாமிக்கல் ரேட்ஸ் தான். எல்லா ரேட்ஸும் ஹை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்ல ஒரு ரேட்டு. ஐ வெல்கம் எவ்ரி ஒன். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரம் மார்னிங் நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு பிசி பில்ட் பண்ணியே ஆகணும், இன்றைக்கே நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இன்றைக்கி இப்போது முடிஞ்சு என்னோடய பில்டு. நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறேன். கேம் பண்ண போகிறேன், ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன், எல்லாமே பண்ண போகிறேன். என்னோடய பட்ஜெட் அரவுண்ட் 2 lakhs. யூ கேன் ஆல்சோ பில்ட் அரவுண்ட் 2 lakhs. ஈவன் பிலோ 1 lakh, even below 50,000 you can build. You can come here and ask them. உங்களால் முடியும். அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், வந்து பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவானுங்க. இருக்கிற எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நல்லாவே பேசுவாங்க. நீங்கள் வந்து நீங்களே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். நம்ம இன்றைக்கி நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ நீங்களே கேட்டிருப்பீங்க. நம்ம கஸ்டமர் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு லிட்டில் பிட் தமிழ் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பட் அவரோட ரிவ்யூஸை எவ்வளோ ஜென்யூனாக சொன்னாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார், நான் உங்களுக்கு ஷார்ட் வியூவாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டெல் பிசி அப்படிங்கிறனால 13 Gen சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. 13700K ப்ராசர். ஸோ இது ஆல்ரெடி ஓவர் கிளாக்கபிள். நம்மளுக்கு வந்து 7 சீரீஸில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ராசர். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு சூட்டபுளான மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டில் Z690M அவுரோஸ் சீரீஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து கிராஃபிக் கார்டு ASUS TUFல RTX 3070 Ti கார்டு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலர் வைஸ் நாக்2ஆல் D15 ஏர் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சூட்டபுளான கேஸ் பார்த்தீங்கன்னா கார்ஷேரில் 4000D பிளாக் சீரீஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பவர் சப்ளை டீப் கூலில் DQ750 watts பவர் சப்ளைங்க. இது ஒரு 80+ பவர் சப்ளை. உங்களுக்கு 10 years வாரண்டியோட வந்துடும். ஸோ இது போக அடிஷ்னல் ஆக்சசரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டில் 27 inch 2K மானிட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபைடாக கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணுறனால அவருக்கு நம்ம மெக்கானிக்கல் கீபோர்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கூட அடிஷ்னலாக மவுஸும் பார்த்தீங்கன்னா ROGயில் எவால்வ் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சசரிஸில் அடுத்தது நம்ம ரேசர் ஹெட்செட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓவரால் பிசி பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் கோர் கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கஸ்டமர் ரிவ்யூவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டோர் விசிட்ஸ் பண்ணியும் பிசி பில்ட்ஸ் பண்ணலாம். எங்ககிட்ட அடிஷ்னலாக பஜாஜ் EMI அண்ட் HDFC EMI ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை.